ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா பாம்பே அல்வான்னு சொல்லிட்டு கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த அல்வா தான். இதை நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு பண்ண போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இந்த அல்வா கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போது இந்த 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கலாம். மொத்தமாக இந்த அல்வாக்காக 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 2 கப்பை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைக்கிறதுக்கும் மீதி 2 கப்பை நம்ம சுகர் சிரப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுனதும் கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் போயிட்டு தங்கிடும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு கிட்டத்தட்ட 20லிருந்து 25 பீஸ் போல் நமக்கு அல்வா கிடைக்கும். அது கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போது இந்த கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நல்லா அகலமான வானல் எடுத்திருக்கேன். அல்வா கிளறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு கிளறி விட ஈஸியாக இருக்கும். வானலில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 3 கப் அளவு சர்க்கரையும் 4 கப் அளவு தண்ணியும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இப்போது ஏற்கனவே நம்ம 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது போக மீதி இருக்கிற 2 கப்பை நம்ம சுகரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சுகர் கரையட்டும். பாகு கம்பி பதம்லாம் வர வேண்டாம். இந்த சுகர் அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதும். நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த சர்க்கரை கரையிறதுக்குள்ளே நம்ம அல்வாக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே ரெடியாக வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சாச்சு. அடுத்ததாக இந்த அல்வாக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படலாம். நான் இங்கே 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து பொடி பண்ண ஏலக்காய் பொடி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதிலிருந்து ஒரு 1 டீஸ்பூன் போல் நமக்கு லெமன் ஜூஸ் கிடச்சிருக்கு. சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது சேர்க்கறதுனால அல்வாவில் புளிப்புலாம் வராது. அல்வாவோட கன்சிஸ்டன்சி நம்ம எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணினாலுமே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பித்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சர்க்கரை பாகு பதம் வர ஆரம்பிச்சிரும். இப்போ சுகர் சிரப் ரெடியாக இருக்குது. இதில் கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போயிட்டு அடியில் தங்கியிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்போ நம்ம சர்க்கரை சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். கரண்டியால் கிளறி விட்டுட்டே சேருங்க. அப்போ தான் கட்டிகள் ஃபார்ம் ஆகாது. ஃப்ளேமை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ளேம் சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு உடனே கட்டி கட்டியாக ஆகாமல் நமக்கு ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு மீதி அப்படியே இருக்கட்டும். மீதி நெய்யை நம்ம அடுத்தடுத்த பேட்சில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது. கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சுன்னா நமக்கு கண்ணாடி பதம் கிடைக்கும். அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. நமக்கு கிளறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப திக்காக இருக்குன்ற ஸ்டேஜில் நம்ம அடுத்த பேட்ச் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் கலந்து வச்சுக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக கலந்துக்கோங்க. அதை கலந்து வச்சுட்டு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம அல்வாக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். நான் கேசரி பவுடர் இருக்கும் இல்லையா, ரெட் கலரில், அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அல்வாக்கு கலர் சேர்த்தா தான் கொஞ்சம் பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கும். கலர் நல்லா கலந்து விட்டாச்சு. ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு அல்வாவை எந்த பாத்திரத்தில் நம்ம பீஸ் போட போகிறோமோ அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். சுற்றி எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த பிளேட் ரெடியாக இருக்கட்டும். நான் முன்னாடியே இதை ரெடி பண்ண மறந்துட்டேன். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது அல்வா நல்லா கெட்டியாகி கிளறி விட கஷ்டமாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசி பேட்ச் நெய்யை சேர்த்துடலாம். இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இருக்குது. 1/2 கப் அளவு நெய்யை நம்ம சேர்த்தாச்சு. கூடவே உடைச்ச முந்திரி பருப்பு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான முந்திரி பருப்பு தான், வறுக்கலாம் இல்லை. இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, இது 3 கலந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம். நீங்கள் கம்மியாகவோ இல்லை இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசி பேட்ச் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ளேமை ஹையில் வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அல்வா பதம் கிடச்சிரும்.
அல்வா பதம் வந்து வந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கரண்டியால் எடுத்து இப்படி விடும்போது இடையில கட் ஆகக்கூடாது. கட்டாகி விழுந்ததுன்னா நமக்கு ஸ்கூப் பண்ணி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கிளறணும் அப்படின்னா நமக்கு அல்வாவோட பதம் கிடச்சிரும். நான் கடைசியாக எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1 கப் அளவு நெய் தான் எக்ஸாக்டாக கடைகளில் யூஸ் பண்ணுற அளவு. நம்ம இன்றைக்கி 1/2 கப் அளவு நெய் தான் சேர்த்துருக்கோம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் கிளறினதுக்கப்புறமா பாருங்கள், கரண்டியிலேருந்து உடையாமல் விழுது இல்லையா, இந்த பதம் வரணும். ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா வானலில் ஒட்டாமல் நமக்கு அல்வா வந்து விழுந்துடும். நான் வந்து சேர்க்கலை. இப்போ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் அல்வாவை மாற்றிடலாம். அல்வாவை பிளேட்டில் கொட்டும்போது பாருங்கள், ஃபோல்டாகி விழுது இல்லையா, கேக் பேட்டர் மாதிரி. இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு அழகாக எக்ஸாக்டாக பீஸ் போட வரும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் வந்து நம்ம அல்வா வந்து ஆஃப் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஒரு ஸ்பூனோட பேக் சைடில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்துகிட்டு அதை வச்சு அல்வாவோட மேல் பக்கத்தை நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு அல்வாவோட பீஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக கிளாஸியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். அல்வா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பீஸ் போட்டால் தான் நமக்கு பீஸ் வந்து பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். 4 மணி நேரம் ஆச்சு. நம்மளோட அல்வா நல்லா ஆறிடுச்சு. நாம் இப்போது பீஸ் போட்டுடலாம். என்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் தான் தட்டு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஓரத்தில் இருக்கிற பீஸ்லாம் வந்து பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்காது. உங்ககிட்ட ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ அந்த ஷேப்பில் தட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பர்ஃபி, அல்வா இதெல்லாம் செய்யும்போது அந்த ஷேப்பில் இருக்கிற தட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு பர்ஃபெக்டாக எந்த பீஸுமே வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். ஸ்லைஸ் போட்டதுக்கப்புறமா நான் தலைகீழாக அப்படியே வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன். எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒட்டாமல் நமக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு அல்வா கிடச்சிடுச்சு. அடிப்பக்கத்துலேயும் லைட்டாக வந்து கீறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பீஸ் எடுங்க. அப்போ தான் வந்து ஓரங்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் வரும். பாருங்கள், நமக்கு சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரே 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 கப் சர்க்கரை, 4 கப் தண்ணி, 1/2 கப் மட்டும்தான் நெய். நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 1/2 கப் நெய்க்கு பதிலாக 1/4 கப் நெய்யும் 1/4 கப் எண்ணெயும் யூஸ் பண்ணி செய்யலாம். தீபாவளி வேறு வருது இல்லையா, சூப்பராக அந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சூப்பரான கார்ன்ஃப்ளவர் அல்வா, அதாவது பாம்பே கராச்சி அல்வா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அல்வாவை ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மந்த் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பொதுவாக கடைகளில் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக லெமன் உப்பு, அப்படி இல்லைன்னா படிகம் சொல்லிட்டு இருக்கும், அது ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால லெமன் ஜூஸ் சேர்த்து பண்ணியிருக்கோம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 100 ரூபா போல் தான் செலவாயிருக்கும். இதுவே நம்ம கடைகளில் வாங்கணும் அப்படின்னா இந்த அல்வாவோட ரேட் வந்து டபுள் ட்ரிபிள் இருக்கும் இல்லையா, கடைகளை பொறுத்து. நீங்களே வீட்டில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுள், அது மட்டும் இல்லாமல் நீங்களே பண்ணிங்கன்ற சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.